தொடர்ந்து குறிப்பிட்ட சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அது சார்ந்த ப்ராப்ளத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். En = -RH Z² இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ RH வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்டிமீட்டரில் கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும், எலக்ட்ரான் வோல்ட்டில் கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். ஒவ்வொன்றுக்கும் மாறும். இப்போ நம்ம எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சுக்கணும் அப்படின்னா 13.6ன்னு வரும். இந்த RH வேல்யூ 13.6 Z²/n² இதுதான் நமக்கு ஃபார்முலா. இதில் வச்சு நம்ம எப்படி கணக்கு போடலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பாருங்கள், எனர்ஜி E1 போட்டு ஹச்சுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், -13.6. நமக்கு இசட்டோட வேல்யூ, ஹைட்ரஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இசட்டோட வேல்யூ 1 தான், அதனால் 1 போட்டுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு n வந்து 1ன்னு கேட்டிருக்காங்க, அதாவது எனர்ஜி லெவல் 1, அப்போ அது 1 தான். அப்போ -13.6. அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ E2, இந்த E2க்கு பாருங்கள், E2க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் இசட்டோட வேல்யூ எதுவும் மாற போகிறது கிடையாது. அதனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 தான் வரும், இங்கே எல்லாமே 1 தான் வரும் ஹச்சுன்னு கேட்டிருக்கிறதால. கீழே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி லெவல் 2ன்றதால 2² அப்போ 4ஆக மாறிடும். 3ன்னு கேட்டால் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 வந்து 9ஆக மாறிடும். அடுத்ததான் வந்து பாருங்கள், ஹைட்ரஜன் முடிச்சுட்டு ஹீலியம் போகிறோம். ஹீலியம் போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஹீலியத்துக்கு வந்து Z2, அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4ன்னு வருது. கீழே வந்து பார்த்திங்கன்னா 1வது எனர்ஜி லெவல், அப்போ 1ன்றதால அப்படியே 1 தான் வரப்போகுது. -13.6 × 4ன்னு வரப்போகுது. அதை மல்டிபிள் பண்ணால் அதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்தா பாருங்கள் E2 போட்டு ஹீலியத்துக்கு கேட்டிருக்காங்க. அதே E2ன்னு கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலே Z²க்கு அதே தான் 4 தான் வரப்போகுது. E2ன்றதால இங்கேயும் 4, அப்போ 4க்கு 4 கேன்சல் பண்ணிட்டா -13.6 எலக்ட்ரான் வோல்ட். 3 அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3க்கு வரும்போது பார்த்திங்கன்னா மேலே அதே தான் வரும், கீழே மட்டும் என்ன பண்ண அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த எனர்ஜி லெவலோ அதை பற்றி மாறப்போகுது. அப்போ 4/9 வரப்போகுது. அடுத்ததாக பாருங்கள், லித்தியத்துக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இசட்டோட வேல்யூ 3, அப்போ மேலே எல்லாமே 9 தான் வரும் இது எல்லாமே. அப்போ நமக்கு எனர்ஜி லெவல் 1ன்னும் போது கீழே 1 வந்துடும், 2ன்னும் போது 4 வரப்போகுது, 3ன்னும் போது 9 வரப்போகுது. அடுத்ததாக பாருங்கள் பெர்லியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4, இசட்டோட வேல்யூ 4, இப்போ 4² பண்ணால் 16. இங்கே 1வது எனர்ஜி லெவல் 1, அதனால் இங்கே 2வது எனர்ஜி லெவல் இங்கே 4ன்னு வரப்போகுது, இங்கே 16 தான் வரப்போகுது. இது மாதிரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்பேர் பண்ணி வர ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், E2 எனர்ஜி லெவல் 2 லித்தியம் 2+ எத்தனை % அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். E2 முதல்ல E2 கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். E2க்கு வந்து பார்த்திங்கன்னா -13.6, மேலே 4 கீழே 4. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதை மேலே 9 கீழே 4, அப்போ எதுவும் பண்ண முடியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். E1 இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் எடுத்துக்கங்க, இதுக்கான எனர்ஜி லெவல் கண்டுபிடிங்க, இதுக்கான எனர்ஜி லெவல் கண்டுபிடிங்க, ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள், அதான் ஆன்சர். இப்போ பாருங்கள் E1 ஹச்சுன்றது பார்த்திங்கன்னா -13.6. இப்போ பாருங்கள் E2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், E2 / இங்கே பாருங்கள் E2/E1, அதை நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இங்கே பாருங்கள், இது இங்கே எடுத்துகிட்டு வாங்க, எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு E2 லித்தியம் 2+/E1 ஹைட்ரஜன். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் -13.6 × 9 / 4. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே E2 கண்டுபிடிச்சிருக்கோம் -13.6, அது வகுத்தல் இருக்கிறதால இங்கே பெருக்கல்ல வந்துட போகுது. இந்த 13.6க்கும் 13.6க்கும் அடிச்சிடலாம். நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 9/4. அடுத்த இன்னொரு கணக்கு பாருங்கள், E2 ஹீலியம் ப்ளஸ் இருக்குது, இந்த பக்கம் பாருங்கள் E3 H+ இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இந்த பக்கம் கொண்டுட்டு வரணும். இப்போ E2 ஹீலியத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் -13.6. இப்போ E3 H+, E3க்கு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா -13.6 9. அப்போ நீங்கள் இதை இங்கேயே வச்சுக்கிங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா 13.6 இங்கே கொண்டுட்டு வாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 13.6 அடிச்சிடலாம். அப்போ நமக்கு மீதி இருக்கிறது 9 மட்டும்தான் இருக்கும், அந்த 9 தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இந்த மாதிரி கம்பேரிட்டிவாகவும் ப்ராப்ளம் கேட்கலாம், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. முதல்ல பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. நன்றி.